வாங்கிட்டு வந்துடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் வர்றாங்க. அதை வறுத்துரு, இதை பொறிச்சிரு, அதை குழம்பு போய் இதை அப்படி பண்ணி. இல்லைங்க நான் விரதம்னா செக் பண்ணதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அப்படி எடுத்து வாயில போட்டியான்னு பார்ப்பேன். அத்தனையும் பொறுத்துக்கிட்டு தான் உப்புப்போ கூட பார்க்காம சமையல் பண்ணி அங்கே வைக்கணும். அந்த ஐயப்பன் கோயிலுக்கு அவன் போயிட்டு வர்ற போது அவன் திரும்பி உயிரோடு சரியாக இப்போ இன்றைக்கி விடலைங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மலையில் புலிகளில் போயிட்டு வரணும், அப்படியே பார்த்து வைக்கணும். எங்கள் ஊர் பக்கம் ஒரு கதை சொல்லுவாங்க, அழகரை பார்க்க சில்லுத்தூர்ந்து 2 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. ஆற்றுல அழகர் இறங்குறத பார்க்க அண்ணன் தம்பி 2 பேர். வர்ற வழியில் ஒரு கம்மா நிறைய விராமீனை பார்த்தேன். அண்ணன் தம்பியை கூப்பிட்டான், அழகரை அடுத்த வருஷம் பார்ப்போம், விராமீனை பிடி சிம்பம். அவன் சொன்ன அழகரை பார்க்க வரப்போ மீனை பிடிச்சிக்கிட்டு விஷம் வான்னு அப்படிதான் நீ போடான்ட்டான். அவன் போயிட்டான். இப்போ 2 பேருடைய மனநிலை என்ன? அவ்வளோதாங்க. இவன் மீனை பிடிச்சிக்கிட்டு நேரம் மதுரைக்கு போயிருப்பான். அவன் மதுரையிலேருந்து இந்நேரம் அவன் மீனை பிடிச்சிருப்பான். அவன் இந்நேரம் அழகிற ஆற்றுல பார்த்துருப்பான். இவன் இந்நேரம் அதுக்கு மஞ்சள் மிளகா அப்படி தடவிருப்பான். அழகர் ஆற்றுல இறங்குறாரு. அவன் அப்படியே கும்பிட்டு யாருக்கு கும்பிடணும்ல. இவன் இங்கேருந்து இந்நேரம் அவன் அழகரை கும்பிட்டுருப்பான். அவன் அழகரை பார்த்துக்கிட்டே அம்பிட்டு பிடியே தின்றுருப்பான். ஒரே ஒரு கேள்விதான், கடவுள் யாருக்கு அருள் செய்வார்? மீனுகிட்டேயே இருந்து அழகரை நினைச்ச அவனுக்கா, அழகர்கிட்டேயே இருந்து மீனை நினைச்ச இவனுக்கா? வாய்ப்பு இல்லை என்றாலும் அவர்கள் மீனுக்கு அருகிலே இருந்து கொண்டு மச்சாவதாரத்தை நினைக்கின்ற நிலையில் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து கணவன்மார்களை திருத்தி தமையன்மார்களை சரி செய்து திருஞான சம்பந்தரை வரவழைத்து பாண்டிய மன்னனை கூனை நிமிர்த்தி திருநாவுக்கரசரை மீண்டும் கொண்டு வந்து எல்லா வகையான செயல்பாடுகளையும் செய்தவர்களை பார்க்கிற போது இன்றைக்கு வரைக்கும் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை உடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை கணவன் மற்றும் தாய் தந்தையரை பார்த்து கொள்வதில் தெய்வத்திற்கு ஒப்பாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் பக்தி நெறியை பெரிதும் பேணி வளர்ப்பவர்கள் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட பெண்களே 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 என்று சொல்லி அவர்களுடைய அந்த பணி தொடர வேண்டும். நம் தாய் திருநாடுனை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா என்று சொன்னால் எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னால் மனையாளை தெய்வமாக காணுகின்ற அந்த பெருமையுடைய மகிழ்வோடு மனையறத்தின் வேறாக திகழ்கின்ற பெண்களை வணங்கி இந்த தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.